எது மெரினா பீச்சில் பேய் இருக்கா, என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்குன்றாங்க. மெரினா பீச் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலோட படிமம் இருக்குன்றாங்க. மெரினா பீச்சில் மறைக்கப்பட்ட பல ஸ்டாச்சூஸ் இருக்குன்றாங்க. மெரினா பீச்சு ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சே கிடையாதுன்றாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெரினா பீச் பற்றி பல விஷயங்கள் நான் படித்ததில் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை ஷேர் பண்ணணுன்றது என்னோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. சென்னை அப்படின்னாலே மெரினா பீச் தான் மைண்டுக்கு ஃபஸ்ட் வரும். ஸோ அந்த மெரினா பீச்சில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெரினா பீச்சில் பேய் இருக்கா, என்னடா சொல்கிற, நம்ப முடியலடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், மெரினா பீச்சில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. மெரினா பீச்சில் இருக்கிற மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சில முக்கியமான பகுதிகளில் வந்து மீன் பிடிக்க போகிற அந்த இடத்துல அதே இடத்துல தவறுதலாக இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா பல மீனவர்கள். ஸோ அந்த மீனவர்களை வந்து பார்த்ததாகவும் அண்ட் அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் கேட்டதாகவும் அந்த மீனவர்கள் போய் மீன் பிடிக்க போன மீனவர்கள் வந்து கரைக்கு வந்து கதையாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னடா இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, இது வந்து ப்ரூவ் படலை. ஸோ அதனால் இது ஒரு கதையாகவே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. முக்கியமாக நைட் டைமில் வித்தியாசமான சத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்குதான். ஸோ இது வந்து எங்கேயுமே ப்ரூவ் படலை, ஜஸ்ட் ஒரு பெட் டைம் ஸ்டோரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெரினா பீச்சில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து மெரினா பீச்சில் கேமரா எடுத்துகிட்டு நீங்கள் கோஸ்ட் பஸ்டர் மாதிரி பேயை பிடிக்க போனீங்க, இல்லை பேயை காட்ட போனீங்க அப்படின்னா அங்கே பேய் இருக்காது, போலீஸ் தான் இருப்பாங்க. அவங்கள அடித்து அமுச்சு விட்ருவாங்க. ஸோ பார்த்துங்க, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரியாக இருக்குது, கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து கேட்டுட்டு அப்படியே நம்ம இதை விட்டுருவோம். ஸோ ரெண்டாவதாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பிரிட்டிஷ் வந்து ஆடினாங்க. ஸோ முக்கியமாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சை அழகாக உருவாக்குனதே பிரிட்டிஷ் ஆளுங்க தான் சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1884 பிரிட்டிஷ் கவர்னர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் கிராண்டஃப். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சை அழகாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி மெரினா பீச் வந்து அழகாக இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெரினா பீச் வந்து ஒரு சின்ன ஒரு மணல் பரப்பு உள்ள ஒரு பீச்சாக தான் இருந்திருக்கு. யாராலையும் வந்து கவனிக்கப்படாத, யாராலையும் வந்து பராமரிக்கப்படாத இந்த பீச்சை பிரிட்டிஷ் கவர்னர் கிராண்டஃப் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சை அழகாக உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ மெரினா பீச் அப்படின்னாலே மறைந்த முதல்வர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அண்டு கருணாநிதி இவங்களோட அந்த ஒரு மெமோரியலுக்கு தான் வந்து நம்ம போய் பார்ப்போம். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் வந்து மெமோரியலும் போய் கூப்பிட்டு காட்டுவாங்க. மெரினா பீச் போனாலே எம்ஜிஆரோட வாட்ச் வந்து ஓடுது அவரோட சமாதியில் அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் வச்சு கேட்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்களும் வந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி, போயட் பற்றி, அப்புறம் வந்து தலைவர்களை பற்றி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. ஸோ அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதை போய் பெருசாக வந்து பார்க்காம இருக்காங்க. ஜென்ரேஷன் மாற யாரும் அந்த இடத்துக்கு வந்து போக மாட்டுறாங்க. இது வந்து பலரால் மறைக்கப்பட அப்படின்னு சொல்ல முடியாது, கவனிக்கப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நாலாவதாக மெரினா பீச்சை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களின் மெரினா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிருக்கு. ஸோ சென்னை அப்படின்னாலே மெரினா பீச் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்திருக்கு மெரினா பீச். பட் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு மீனவர்களின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி மிகப்பெரிய ஒரு பீச்சாக இருக்குது. ஆனால் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சைடு, அதாவது பீச்சோட இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீனவர்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இடம் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு காலத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கான ஒரு மெரினாவாக இருந்துருக்கு இப்போது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறி இருக்குது. மெரினானாலே ப்ரொட்டஸ்ட்னாலே மெரினா அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அது ப்ரொட்டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அரசியல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷன் மெரினா பீச் அந்த சைடில். இது இப்போ மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம ஜென்ரேஷனில் வந்து பார்த்துருப்போம் இந்த
ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொட்டஸ்ட், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நடக்குதான்னு கேட்டால் இல்லை, இது வந்து முன்னாடியே சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து நடந்துகிட்ருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்களே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அரசியல் பேச்சாளர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேசியிருக்காங்க. ஏன் ஈவன் காந்தியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு, எங்கே நம்ம மெரினா பீச்சில். பல வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுன்ற ஒரு லொக்கேஷனில் நிறைய ஸ்பீச்சஸ் வந்து நிறைய அரசியல் விஷயமான ஸ்பீச்சஸ், நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ காந்தி, அண்ணா, பெரியார் இவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதாவது மெரினா பீச் ஆண்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ மெரினா பீச்னாலே ப்ரொட்டஸ்ட்னாலே மெரினா பீச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட், பர்ஃபெக்ட் லொக்கேஷன். நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு கருத்து சொல்லணுமோ இல்லை நம்மளுக்கான ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கான ஒரு பக்காவான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஏஷியாலேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெரினாவை சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு மித். சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே ஏஷியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் மெரினா பீச் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா அர்பன் பீச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, நம்மளோட பெரிய லார்ஜஸ்ட் பீச்சாகவே இருக்குது. ஆனால் நம்மளோட பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லலாம். மெரினா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச் இன் ஏஷியா அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரப்பூர்வமாக வந்து அதை மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மெரினா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெரினா பீச் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பீச்சாக தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா லார்ஜஸ்ட் பீச் கிடையாது, இது ஒரு லாங்கஸ்ட் பீச் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம். ஏழாவதான ஒரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து இதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை, ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மெரினா பீச் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சுரங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து மெரினா பீச் வரைக்கும் அடியில் ஒரு சுரங்க பாதை வந்து தோண்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் இது கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன் மேபி இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அது இலின்ஸா கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மித்தஸ் மத்திக்கு போட்டு விடுவோமே. லாஸ்ட் பாயிண்ட், எட்டாவதாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் கப்பல்லாம் மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கப்பல்கள் டைட்டானிக் மாதிரி பல கப்பல் வந்து மூழ்கி இருக்குது, அதோட படிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருது அப்படின்னு சொல்லிட்டு பல பெரிய பெரிய ஓஷன்ஸில் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம மெரினால கப்பல் கவுந்த கப்பல்களோட படிமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. 1900 இந்த ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்கள் வந்து மெரினா பீச்சில் கவுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அந்த கப்பலோட படிமங்கள், சிதைந்த படிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து மென்ஷன் ஆகியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம டைட்டானிக் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், பல கப்பல்கள் வந்து முழுங்கினதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், படமாக பார்த்துருக்கோம். பட் நம்ம ஊரில் நம்ம மெரினாவில் இந்த மாதிரி கப்பல்கள் வந்து நிறைய கவர்ந்துருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இன்ஸாக தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. பல பாயிண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்பல் கவர்ந்ததை பற்றி, இந்த மாதிரி அடியில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, சுரங்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த பேய் கதைகள், மெரினா பீச்சை சுற்றி இருக்கிற பேய் கதைகள், இதை பற்றியான மிகப்பெரிய ஒரு எலாபரேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ச்சாக இந்த வீடியோ வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஜோசப் விஜே. பாய்.